வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் இது. அதாவது இப்போ சவுதி அரேபியாவில் நைட் ஆஃப் சாம்பியன் நடக்க போகுது. அதில் நம்மளுடைய மெயின் மேட்சாக எது நடக்க போகுது அப்படின்னு கேட்டால், அதாவது நம்மளுடைய ஜான்சனா விசஸ் சிஎம் பங்குக்கான அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சுக்கான ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் ஏகப்பட்டமான ஒரு எதிர்பார்ப்பு நம்மளுடைய ஃபேன்ஸ் மத்தியில் இருக்குது. ஆனால் இந்த மேட்ச்சில் ஏகப்பட்ட ரிட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அதாவது இந்த மேட்ச்சில் அதிகப்படியான ஒரு ரிட்டர்ன் இருக்கிறது அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, உண்மையிலுமே நீங்கள் இதை ஏற்றுக்கவே மாட்டீங்க. ஃபஸ்ட்டு ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன், 2வது பிராக் லெஸ்னரோட ரிட்டர்ன், 3வது நம்மளுடைய கோடி ரோட்ஸோட ரிட்டர்ன், அடுத்து 4வது நம்முடைய R2தோட ரிட்டர்ன், 5வது நம்முடைய மிஸ்டர் மணி இந்த பேங்கோட வின்னரான நம்முடைய செத்தோனஸோட அந்த ஒரு கேஷின் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மேட்ச்சில் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ அதிகமாக சொல்லப்படுது. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா, நம்மளுடைய பீஸ்ட் அண்ட் கானர் பிராக் லெஸ்னர். அதாவது 2021 நம்மளுடைய ஜான்சனாவுக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான யூனிவர்சல் சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்துச்சுல்ல. அப்போ நம்மளுடைய பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வந்திருப்பார். ஷாக்கிங்லி அப்போ சம்மர் ஸ்லாமில் ரிட்டர்ன் வந்திருப்பார். ரிட்டர்ன் அந்த இடத்துல நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட நம்மளுடைய பிராக் லெஸ்னர் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு செக்மெண்ட் அந்த இடத்துல நம்மளுடைய டபிள்யூ வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்மளுடைய பிராக் லெஸ்னர் ரோமன் ரெயின்ஸை அட்டாக் பண்ண மாட்டார். அட்டாக் பண்ணாமல் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால், அவர் பாட்டுக்கு ரிங்கை விட்டு கீழே இறங்கி அவர் அவரோட சாம்பியன்ஷிப்பை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய பால் ஹேமனோட போயிடுவார். ஆனால் அதுக்கப்புறம் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்மளுடைய ஜான்சனாவை தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சு எடுத்துருப்பார் நம்மளுடைய பிராக் லெஸ்னர். அந்த ஒரு விஷயம் நடந்துச்சுல, 2021 நடந்துச்சுல, அந்த ஒரு விஷயத்த நம்மளோட டபிள்யூ திரும்பி கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதே சம்மர் ஸ்லாமில் தான் இப்போ, அதாவது நைட் ஆஃப் சாம்பியனில் தான் நடக்க போகுது. நம்முடைய சிஎம் பங்குக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்குமான அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போகுதுல. இந்த மேட்ச்சில் நம்மளுடைய பிராக் லெஸ்னரை ரிட்டர்ன் கொண்டுட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோட இப்போ நம்மளுடைய டபிள்யூ இருக்காங்க. அதாவது இதில் நடக்குது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நம்மளுடைய பிராக் லெஸ்னரை கொண்டுட்டு அந்த இடத்துல நம்மளுடைய சிஎம், அது நம்முடைய சிஎம் பங்கை அந்த இடத்துல தோல்வி அடைய வச்சுட்டு, அந்த இடத்துல நம்முடைய பிராக் லெஸ்னர் வர்றாரு அப்படிங்கிறப்ப அந்த மேட்ச் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகலாம். இல்லை டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகாமல் கூட அந்த இடத்துல நம்முடைய சிஎம் பங்க் க்ளீனாக பீட் பண்ணி கூட நம்மளுடைய ஜான்சனை அந்த இடத்துல வின் பண்ணலாம். வின் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் நம்முடைய ஜான்சனாவை அட்டாக் பண்ணுவார். அட்டாக் பண்ணி இவங்களுக்கான அடுத்த லெவல் ஸ்டோரியை நம்மளுடைய டபிள்யூ பில்டப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இப்படிலாம் ஒரு பிளான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இப்போ டபிள்யூ ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதாவது நம்முடைய சிஎம் பங்குக்கும் நம்மளுடைய ஜான்சனாவுக்குமான மேட்ச் நைட் ஆஃப் சாம்பியனில் நடக்க போகுது. அந்த இடத்துல 2021 நடந்த அந்த ஒரு செக்மெண்ட்டை அப்படியே காப்பி பண்ணி இந்த ஒரு மேட்ச்சில் கொண்டுட்டு பிராக் லெஸ்னரை ரிட்டர்ன் கொண்டுட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி டபிள்யூ இப்போ ஒரு டிஸ்கஷனில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது ஒன்று. 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்குமான மேட்ச் நடக்க போகுது. இதில் நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. அதாவது இது எதனால் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ஃபேன்ஸ் எல்லாமே எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல நம்மளுடைய சிஎம் பங்காக இருக்கட்டும், அதே மாதிரி நம்முடைய ஜான்சனாவாக இருக்கட்டும், இவங்களுக்கான ஒரு ஸ்டோரி லைன் போய்கிட்டு இருக்குல்ல, இதில் நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அது ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. ஏன்னா இன்வால்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத விட இன்னொரு இடத்துல நம்முடைய செத்ரோன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், நம்முடைய செத்ரோன்ஸும் அந்த இடத்துல அவரோட மணி இந்த பேங்கை கொண்டுட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிற அந்த மேட்ச்சில் நான் கேஷ் இன் பண்ணி நான் சக்ஸஸ்ஃபுல்லி நியூ அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் நம்மளுடைய செத்ரோன்ஸ் அவரோட பொட்டியை வச்சு அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்மளுடைய செத்ரோன்ஸ் அந்த இடத்துல கேஷ் இன் பண்ண போகிறாரு, வின் பண்ண போகிறாரு. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால இந்த மேட்ச்சில் நம்முடைய ஜான்சனா சிஎம் பங்கோட அந்த மேட்ச்சில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. இது 2. அதே மாதிரி 3வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது நான் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட், அதாவது நம்முடைய ஸ்மாக் டவுன் இருக்குல்ல, ஸ்மாக் டவுனில் கூட நம்மளுடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய R2த்துக்குமான அந்த ஒரு மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் தான் நம்முடைய
ஜான்சனா வந்து சாம்பியன்ஷிப் பெல்ட்ட வச்சு நம்மளுடைய ஆர்-2த்த அட்டாக் பண்ணி அந்த மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகி நம்மளுடைய ஜான்சனா தான் அவரோட சாம்பியனை ரிட்டெயின் பண்ணி எடுத்துட்டு போற மாரி ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நம்முடைய சிஎம் பங்க் வந்து காப்பாத்துறதுக்காக வந்தாரு. அவர போட்டு மிதின்னு மிதிச்சு அதுக்கப்புறம் அந்த ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு செக்மெண்ட் 2011ல நடந்த அந்த பை பாம் அப்படிங்கிற அந்த ஒரு செக்மெண்ட்ட வந்து நம்மளுடைய WWE திரும்பி எடுத்தாங்க. எடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரிய வந்து பில்டப் பண்ணி இந்த மேட்சுக்கான ஹைப்னஸ கொண்டுட்டு வந்தது யாரு அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய சிஎம் பங்க்கும் நம்முடைய ஜான்சனாவும். அப்ப அடி வாங்கிட்டு போன நம்முடைய ஆர்-2த்து கூட அந்த இடத்துல வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கும் அதாவது நம்முடைய ஜான்சனாவுக்கும் சிஎம் பங்க்குக்கும் மேட்ச் நடக்கல. அந்த மேட்ச்ல வந்து நம்முடைய ஆர்-2த்து கூட வந்து நம்முடைய ஜான்சனாவ அட்டாக் பண்ணி அந்த இடத்துல கூட நம்முடைய சிஎம் பங்க கூட வின் பண்ண வைக்கலாம். பட் வின் பண்ண வைக்காம கூட போலாம். ஆனா அந்த இடத்துல வந்து மேட்ச் நடக்குது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து நம்முடைய ஆர்-2த்து வந்து நம்முடைய ஜான்சனா வந்து அட்டாக் பண்ணுவாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது இல்லாம இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய இப்போ வந்து கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்குக்கான அந்த ஒரு டோர்னமெண்ட் வந்து அங்க வந்து ஃபைனல் மேட்ச் வந்து அங்க வந்து நைட் ஆஃப் சாம்பியன் நடக்கும்போது அதில வந்து ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதில வந்து ஆல்மோஸ்ட் வந்து 100% வந்து நம்முடைய ராண்டி ஓர்டனும், நம்முடைய கோடி ரோட்ஸும் தான் அந்த மேட்ச்ல வந்து கம்ப்ளீட் பண்ண போறாங்க. அதில வந்து யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து சம்மர் ஸ்லாம்ல வந்து சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அங்க கிடைக்கும் அப்படிங்கிற மாரி பெருசா சொல்லப்படுறது. ஆனாலும் இப்ப அந்த இடத்துல வந்து நம்முடைய நைட் ஆஃப் சாம்பியன்ல வந்து நடக்க போற அந்த கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்குக்கான அதில வந்து யார் வெற்றி பெற போறார் அப்படின்னு கேட்டா 100% நம்முடைய அமெரிக்கன் நண்பன் கோடி ரோட்ஸ் தான் அதில வெற்றி பெற போறார். வெற்றி பெற்றார் அப்படின்னா, அவரு வந்து அதே நம்முடைய ஜான்சனாவுக்கும், நம்முடைய சிஎம் பங்குக்கும் நடக்க போற அந்த மேட்ச்ல வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து வின் பண்ணிட்டாருப்பா. சிஎம் பங்க பீட் பண்ணி நம்முடைய ஜான்சனாவே அவரோட சாம்பியன வந்து ரீடெயின் பண்ணி எடுத்துட்டாரு அப்படிங்கிறப்ப, அந்த இடத்துல கூட நம்மளுடைய ஆ கோடி ரோட்ஸோட அந்த ஒரு ரிட்டர்ன் இருக்கும். ரிட்டர்ன் இருந்து அதாவது நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணுவாரு. அதாவது நான் வந்து கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்க நான் வின் பண்ணிட்டேன். உன்னோட அந்த ஒரு சாம்பியனுக்காக வந்து நான் வந்து டிஃபெண்ட் அதாவது உன்ன வந்து நான் சேலஞ்ச் பண்றேன். அதாவது சம்மர் ஸ்லாமுக்கு அப்படிங்கிற மாரி கூட அந்த ஒரு செக்மெண்ட் கூட மேபி அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிற மாரி அதிகமா சொல்லப்படுது. அதாவது இந்த நைட் ஆஃப் சாம்பியன்ல வந்து பெருசும் எதிர்பார்க்கிற ஒரு மேட்ச் எது அப்படின்னு கேட்டா, நம்முடைய ஜான்சினா நம்மளுடைய சிஎம் பங்கோட அந்த ஒரு அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் தான். இந்த மேட்ச்ல வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரோட ரிட்டர்னா இருக்கட்டும், அது இல்லாம நம்முடைய சிஎம் பங்கோட ரிட்டர்னா இருக்கட்டும், அதாவது நம்முடைய பிராக் லெஸ்னரோட ரிட்டர்ன், நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன், அது இல்லாம நம்முடைய செத் ரோலின்ஸோட அந்த ஒரு கேஷ் இன், ஆர்-2தோட அந்த ஒரு அட்டாக்கு, அது இல்லாம நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேன் கோடி ரோட்ஸோட அந்த சம்மர் ஸ்லாமோட அந்த ஒரு சேலஞ்சா இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த மேட்ச்ல அதாவது இந்த ஒரே ஒரு மேட்ச்ல வந்து நடக்கும் அப்படிங்கிற மாரி அதிகமா எதிர்பார்க்கப்படுது. இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு கேட்டா, நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படிங்கிற மாரி நான் சொல்லுவேன். ஆனா, இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இது எல்லாமே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா தான் இருக்கு. ஆனா, நம்மளோட WWE வந்து இதுல வந்து எந்த விதமான ரிட்டர்னுமே கொண்டுட்டு வராம சொதப்பிருவாங்களோ அப்படிங்கிற மாரியே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது எழுது. ஆனா, WWE வந்து நம்ம நெனைக்கிறோம். அதாவது இந்த மேட்ச்ல வந்து இந்த ரிட்டர்ன் வரும். இந்த மேட்ச்ல வந்து இந்த ரிட்டர்ன்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம அதிகமா எதிர்பார்க்கிறோம். ஆனா, அத வந்து நம்முடைய WWE வந்து பண்ணவே மாட்றாங்க ஆனா. அதே மாரி நம்மளுடைய WWE வந்து இந்த தாட்டியும் பண்ணிருவாங்கோ அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எழுது. அதனால தான் நான் சொல்றேன். இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் தான். ஆனா, அத எதுவுமே வேணாம்டா. எந்த ஒரு ரிட்டர்னுமே வேணாம்டா. நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய சிஎம்முக்குமான அந்த மேட்ச் நடக்குது அப்புட்னா, அதில வந்து எந்த விதமான ரிட்டர்னுமே கொண்டுட்டு வராம, அதில வந்து நம்முடைய ஜான்சனா வந்து கிளீனா அந்த மேட்ச்ல வந்து வின் பண்ணி, எந்த ஒரு ரிட்டர்னுமே கொண்டுட்டு வராம கூட நம்முடைய WWE பண்ணலாம். ஏன்னா, இந்த விஷயங்கள வந்து நம்முடைய WWE வந்து நெறைய மேட்சஸ்ல பண்ணியிருக்காங்க. அதனால இவ்வளோ ரிட்டர்னே வச்சு நம்மளுடைய எதிர்பார்க்கிற ரிட்டர்ன்லாம் இருக்கு. ஆனாலும் இத எதையுமே நம்முடைய WWE வந்து அதில வைக்காம, நம்முடைய WWE வந்து ஜான்சன வந்து கிளீனா அந்த மேட்ச்லேருந்து வின் பண்ண வச்சுட்டாங்க அப்புட்னா, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணது எல்லாமே டோட்டலி வேஸ்ட்டா போயிரும். அதனால என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணா பார்க்கலாம். ஏன்னா, இப்போ வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய ச சிஎம்முக்குமான மேட்ச் நடக்குதுல்ல, அது வந்து நம்முடைய செத்தோன்ஸ் கேஷ் இன் இருக்கிறப்ப, எதுக்கு வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து தடுப்பாரு அப்படின்னா, அதான் அவரு இப்ப நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்குமான அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய செத்தோன்ஸுக்குமான அந்த ஒரு ஒரு விஷயம் வந்து இப்போ கான்ட்ரோவர்ஷியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா போய்க்கிட்டு இருக்கு. அதனால இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட ஜூலை மாதம் நடக்க போற அந்த ஒரு 7ஆம் தேதி நடக்க போற அந்த ஒரு மண்டே நைட் ராக் கூட வருவாரு அப்படிங்கிற மாரி WWE வேற அட்வர்டைஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அதுக்கான ஒரு பில்டப்ப வந்து அங்க ஏத்தணும் அப்படின்னா, அதாவது இந்த மேட்ச்ல வந்து நான் கேஷ் இன் பண்ண போறேன். அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வந்துட்டான் அப்படிங்கிறதுக்கான ஒரு பில்டப்ப அங்க வந்து ஏத்தி, அந்த ஒரு பில்டப்ப வந்து அந்த ஒரு ஆள கொண்டுட்டு போய் ஸ்டார்ட் பண்ணி, ஆனா சம்மர் ஸ்லாம்ல வந்து இவங்களுக்கான மேட்ச் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட நம்மளுடைய WWE வந்து இந்த மாரி விஷயத்த பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் தான். ஆனா இதுல வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரோட ரிட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதான் என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டா, நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஆனா ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் இருக்குமா அப்படின்ட்டா, ரோமன் ரெயின்ஸ்
டைம்ஸோட ரிட்டர்ன் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதேமாதிரி நம்முடைய ஜான்சனா வந்து நம்முடைய R2 அட்டாக் பண்ணுவாரான்னு கேட்டால் அதுக்கும் பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். சித்தோன்ஸோட அந்த ஒரு கேஷின் அப்படிங்கிற அந்த ஒரு நாடகம் அங்கே வந்து நடைபெறுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணி நம்முடைய ஜான்சனா வந்து அங்கே வந்து சேலஞ்ச் பண்ணுவாரான்னு கேட்டால் அதுவும் வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் தான். ஆனால் இது எல்லாத்தையுமே நம்மளோட WWE வந்து நம்முடைய ஜான்சனா விசஸ் சிஎம்எங்குக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் கொண்டுட்டு வருவாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய. ஏன்னா டக்குன்னு நம்முடைய WWE வந்து அது எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட WWE வந்து அந்த மேட்ச்சில் வந்து சிங்கிளாகவே வச்சு சொதப்பி விட்டாலும் விட்டுறலாம். அதாவது இப்போ வந்து நம்மளுடைய WrestleMania 41 வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்கும் நடக்கிற மேட்ச்சில் வந்து நம்மளோட எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணோம். அதாவது ராக் வருவார், இவர் வருவார், அவர் வருவார்னு சொன்னோம். ஆனால் நம்மளுடைய WWE வந்து சிம்பிளாக வந்து அந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸை பீட் பண்ணி நம்மளுடைய ஜான்சனா வந்து அவரோட சாம்பியன்ஷிப்பை ரிட்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டார்ல. அதே மாதிரி கூட இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து சிஎம்க்கு க்ளீனாக பீட் பண்ணி அவர் வந்து அவரோட சாம்பியன்ஷிப்பை கூட ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கிறது எந்த விஷயமே புரிய மாட்டேன். ஆனால் இந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அனலைஸ் வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த ஒரு வீடியோவை வந்து நான் மேக் பண்ணேன். அதனால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது மாதிரி சொன்னியே இது நடக்கலையே அப்படின்னு சொல்லி என்ன எதுவும் திட்டாதீங்க. நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து என்னோட கையில் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க யாரோட கையில் இருக்குன்னா இது வந்து WWE கையில் தான் இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்துச்சா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா. ஏன்னா வீடியோ பார்க்குறீங்க ஆனால் யாருமே லைக் அப்படிங்கிறத யாருமே பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஆனால் லைக் பண்ணாதவங்க தான் ஒன்றும் முடியல. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு முக்கியம். அதனால் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பா. அது இல்லாமல் சப்ஸ்கிரைபர் வந்து வீடியோ பார்க்குறாங்களோ இல்லையோ அது இல்லாமல் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் தான் அதிக பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க. அதனால் நம்ம சேனல்லையே சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க நண்பா.